வெற்றிக்கான பாதையை திறப்பது எல்லோரும் மாய மாத்திரையை தேடுகிறார்கள். அந்த ஒரு ரகசியம், வெற்றிக்கான அந்த ஒரு திறவுகோல். ஆனால் உண்மை இதுதான். ஒரே ஒரு சாவி மட்டும் இல்லை, பல உள்ளன. என்னவென்று யூகிக்கலாமா? உங்களிடம் ஏற்கனவே சாவிகள் உள்ளன. நீங்கள் ஏற்கனவே பூட்டுகளை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வேலையை செய்ய வேண்டும். முக்கியமானது கடின உழைப்பில் உள்ளது. முக்கியமானது அவசரத்தில் உள்ளது. உங்களை நம்புவதில் உள்ளது. வேறு யாரும் செய்யாத போதும் முக்கியமானது வெறியில் உள்ளது. வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி. உங்கள் இலக்குகளை இடைவிடாமல் துரத்துதல். உங்கள் போட்டியாளர்களால் தாக்கு பிடிக்க முடியாத வரை அவர்களை விட சிறப்பாக செயல்படுதல் முக்கியமானது தியாகத்தில் உள்ளது. இன்று ஆறுதலை விட்டு கொடுத்தல். சிறந்த நாளையை உருவாக்குதல். திறவுகோல் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறுதல். உடைக்க முடியாதது என்று நீங்கள் ஒரு காலத்தில் நம்பிய கடந்த கால வரம்புகளை தள்ளுதல். தடைகளை உடைத்தல். கூரைகளை உடைத்தல். சாவி தினசரி வளர்ச்சியில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியிலிருந்து விடுப்பு இல்லை. வாழ்க்கை கனமாகும்போது பிடித்து கொள்வதில் உள்ளது. வலி வரும்போது நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் அதை எரிபொருளாக மாற்றுகிறீர்கள். பெரிய இலக்குகளை வைத்திருப்பதில் உள்ளது. மிகப்பெரியவை. அவை சிறிய மனங்களை சங்கடப்படுத்துகின்றன. மிகவும் தைரியமானவை. உங்கள் பெரிய சிறந்த பதிப்பை கோருகின்றன. திறவுகோல் பார்வையில் உள்ளது. ஒரு பார்வை மிகவும் வலுவானது, மிகவும் தெளிவானது. நீங்கள் ஒரு புதிய நிலையை வெல்லும் ஒவ்வொரு முறையும் அது சத்தமாக வளர்கிறது. தீ உரிமையை எடுத்துக்கொள்வதே திறவுகோல். குற்றச்சாட்டு இல்லை. சாக்கு போக்குகள் இல்லை. வாழ்க்கை எதை நோக்கி சென்றாலும் சரி, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உயர்கிறீர்கள். சாவு தேவைப்படுவதை செய்வதே திறவுகோல். சில நேரங்களில் அல்ல, வசதியாக இருக்கும்போது அல்ல, எப்போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக சாவு உங்களுக்குள் இருக்கிறது, வெளியில் இல்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை, சூழ்நிலையில் இல்லை, உங்கள் தேர்வுகளில் உள்ளது. உங்கள் செயல்கள், உங்கள் மனநிலை. நீங்கள் சாவியை கண்டுபிடிக்க தேவையில்லை. நீங்கள்தான் திறவுகோல். உங்கள் இலக்குகளை விட்டு கொடுக்காவிட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஜெய் ஹிந்த்.